நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோட விரோதமாக கோபதாபத்தோட ரொம்ப நாள் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறீங்க உங்கள் சொந்தக்காரங்களை, பேச்சுவார்த்தையே இல்லாத அந்த சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை இல்லாத சொந்தக்காரங்க மேலே இருக்க கோபதாபத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு, ஒதுக்கி வச்சுட்டு, ஆவதேவைக்கு சேர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் தலைவனும் தலைவியும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து அவங்கள குடும்பத்தோடு கூப்பிடணும். அதாவது நீங்கள் புருஷன் பொண்டாட்டியுமா சேர்ந்து அந்த புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து கூப்பிடணும். சரிங்களா? அதுதான் முறை, அதுதான் நல்லது. அப்போ தான் அவங்க குடும்பத்தோடு வருவாங்க இல்லையா? நீங்கள் கடமைக்காக ஃபோனை போட்டு இந்த மாதிரி தேவை வச்சுருக்கேன் வந்திருப்பான்னா, நீங்கள் யாரை கூப்பிட்டீங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க இல்லையா? சொந்தத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு புருஷன் பொண்டாட்டியுமா வருவாங்க, குடும்பத்தோடு வரமாட்டாங்க. அதாவது குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வரமாட்டாங்க சந்தோஷமாக. நீங்கள் கடமைக்காக கூப்பிட்டீங்களா, நானும் கடமைக்காக வந்தேன்னு அட்டன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க ஏன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல குடும்பத்தோட, இன்னொருத்தவங்க தெரியாதவங்க வீட்டுக்கு, எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனோட குடும்பத்தோட ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொதிச்சிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட போகிறாங்கன்னா அவங்க இவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எவ்வளோ மரியாதையோட, எவ்வளோ அன்போட, எத்தனை தடவை அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தா இவங்க குடும்பத்தோடு போய் நிற்பாங்க அந்த வீட்டு ஃபங்க்ஷனில். அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் கடமைக்காக கூப்பிட்டுட்டு என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகிறாங்கன்னா என்ன பாஸ் நியாயம்?